அவர்கள் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்ற விவகாரத்தில் மீண்டும் ஏன் பதற்றம் ஏற்படுகிறது அந்த கேள்வியை கேட்டாலே என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அப்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நேரம் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் தொடர்பான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் கொடுமை தொடர்பாக 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று இபிஎஸ் கூறினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆரே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பதிவு செய்யப்பட்டது. அவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை, 24 மணி நேரத்திலேயே 3 பேர் கைது செய்யப்பட்டார் என்பது நிரூபிக்கப்பட்டால் நான் அந்த அளிக்கும் தண்டனையை ஏற்க தயாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விடுத்து கேள்வி எழுப்பினார். அந்த சவாலை ஏற்க தயார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் விவகாரத்தில் 5வது நாளாக சட்டப்பேரவையில் இன்றும் காரசாரமான வாக்குவாதம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த வாக்குவாதத்தின் போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக இருவரும் தெரிவித்த தகவல்கள் அடிப்படையில் எது உண்மை என்பது குறித்து இருவரும் சவால் விட்டு அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்களா அல்லது 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா என்பது குறித்த ஆதாரங்கள் அடுத்தடுத்து சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேரவையில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் காரசாரமான விவாதத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் சவால் எடுத்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆபரகம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.